புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமா அரசியல் ரெண்டுலேயும் வெற்றி பெற்ற ஒரே நடிகர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு விஜயகாந்துக்கும் குணத்துல மட்டும் இல்லாம அரசியல் சினிமான்னு நிறைய விஷயத்துல ஒற்றுமைகள் இருக்கு. ஒருத்தர் பசினி வந்தா எம்ஜிஆரில் எப்படி பொறுத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் விஜயகாந்தும். விஜயகாந்தோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பசினி யாரு எந்த டைம்ல போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடாம வெளியே அனுப்பவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் அரசியல்லையும் எம்ஜிஆர் என்னதான் திட்டம் போட்டு தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு செயல்படலைனாலும் காலமும் சூழ்நிலையும் அவர் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு. விஜயகாந்தோட நிலைமை அந்த மாதிரி தான். காலத்தோட கட்டாயத்தினால தான் அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சு அதுக்கப்புறமா கதாநாயகன் ஆனவர் தான் எம்ஜிஆர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் விஜயகாந்தும். அவரும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சு அதுக்கப்புறமா கதாநாயகன் ஆனவர். விஜயகாந்த் திரையுலகத்தில் அறிமுகமான காலத்துல இருந்து விஜயகாந்த் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்ற சித்ரலட்சுமணன் விஜயகாந்த் படிப்படியா சினிமா உலகத்துல எப்படி முன்னேறினாரு அப்படின்றத பத்தியும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தாரு அப்படின்றத பத்தியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ண இருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு இணையாக மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை தனக்கு பின்னாலே வைத்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அரசியலையும் சரி சினிமாலையும் சரி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தனக்கென ஒரு தனி சிம்மாசனத்தை உருவாக்கி கொண்டு அதிலே அமர்ந்தவர் தான் விஜயகாந்த். 1976 இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளி படம் வெளியானது. அந்த படத்துக்கு மதுரை விநியோகஸ்தராக இருந்தவர் மர்சூக். அந்த மர்சூக்குக்கும் விஜயகாந்துக்கும் நல்ல பழக்கம் உண்டு. ரெண்டு பேரும் ஒரே ஊருன்றதுனால அடிக்கடி அவரை சந்தித்து பேசிக்கொள்வது வழக்கம். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையை நெஞ்சு பூரா சுமந்து கொண்டு அவர் இருப்பதை பார்த்த மர்சூக் தனக்கு சினிமா உலகத்தில் இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு பட நிறுவனத்திலே அவருக்கு வாய்ப்பு வாங்கி தந்தார். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்ச உடனே விஜயகாந்த் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சந்தோஷம் 2-3 நாள் கூட நடிக்கலை. வாய்ப்பு வந்த வேகத்திலே அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. அப்போ தான் சினிமான்னா என்னன்னு விஜயகாந்துக்கு லேசாக புரிய ஆரம்பிச்சது. அதைத் தொடர்ந்து தன்னை பல கோணங்களில் விதவிதமாக படம் எடுத்த விஜயகாந்த் அந்த படங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கினார். அப்படி அவர் ஏறி இறங்கியதற்கு ஒரு காலகட்டத்திலே பலன் கிடைத்தது. எம்ஏ காஜாவுடைய இயக்கத்தில் உருவான இனிக்கும் இளமை படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பின்னாளில் அவருடன் இணைந்து பல படங்களிலே கதாநாயகன் நடித்த ராதிகா தான் இனிக்கும் இளமை படத்தினுடைய கதாநாயகி. அந்த படத்திலே ஒரு சிறு பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்திற்கு கிடைத்தது. ஒரு திரைப்பட நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய உயரத்தை தொட்ட விஜயகாந்தினுடைய மூளையாக அந்த காலம் முதலே செயல்பட்ட இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் அறிமுகமான காலம் தொட்டே அவருடன் பயணித்த அவரது இனிய நண்பர். விஜயகாந்த் இந்த திரையுலகிலே அறிமுகமான இனிக்கும் இளமை படத்திலிருந்தே விஜயகாந்தையும் அவருடைய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரையும் எனக்கு நன்றாக தெரியும் என்றாலும் நான் விஜயகாந்தோடு நெருங்கி பழக ஆரம்பித்தது அவருடைய 2வது படமான அகல் விளக்கு படத்திலிருந்து தான். அந்த படத்திற்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். விஜயகாந்தும் சோபாவும் ஜோடியாக நடித்த அகல் விளக்கு படத்தை இயக்கியவர் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ். செல்வராஜ் பஞ்சர் நாள் திட்ட உதவியாளராக இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். அதனால் அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் தான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றினேன். அப்போது நான் திரைக்கதிர் என்ற பத்திரிகையும் ராம் பப்ளிசிஸ்ட் என்ற ஒரு விளம்பர நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த அலுவலகம் மேற்கு மாம்பலம் தம்பையார் ரெட்டி சாலையிலே அமைந்திருந்தது. அகல் விளக்கு படத்தினுடைய படப்பிடிப்பு பூண்டி அணைக்கட்டில் நடைபெற்ற போது தினமும் விஜயகாந்த் ஏற்றி கொண்டு அந்த படக்குழுவினர் காலை 7 மணிக்கெல்லாம் மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருந்த எனது அலுவலகத்துக்கு வந்து விடுவார்கள். அங்கேருந்து நானும் விஜயகாந்தும் பூண்டி அணைக்கட்டுக்கு போவோம். எனக்கும் விஜயகாந்துக்குள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தியிலே அகல் விளக்கு படத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு. விஜயகாந்த் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த படங்களான அகல் விளக்கு, சாமந்திப்பூ, நீரோட்டம் போன்ற எந்த படமும் அவருக்கு கை கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய படங்கள் வெற்றி படமாக அமையாததுனால விஜயகாந்துக்கு இந்த திரையுலகிலிருந்து வாய்ப்புகள் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய இயக்கத்திலே சட்டம் ஒரு இருட்டர் என்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்திற்கு கிடைச்சது. எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்கிய முதல் படமான அவள் ஒரு பச்சை குழந்தை மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. அதனால் அவருக்கு இந்த சினிமா உலகத்தில் வரவேற்பு கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சட்டம் ஒரு இருட்டர் என்ற ஒரு கதையை உருவாக்கினார். அவருடைய முதல் படம் பெரிய வெற்றி படமாக அமையாததுனால அந்த படத்தில் நடிக்க பெரிய கதாநாயகர்கள் யாரும் முன்வரவில்லை. ஆனால் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் இந்த கதையை தயாரிக்க முன் வந்தார். இப்போல்லாம் க்ரௌட் ஃபண்டிங்கில் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட க்ரௌட் ஃபண்டிங் முறையில் முதலாக தயாரிக்கப்பட்ட படம்னா அது சட்டம் ஒரு இரட்டை படம் தான். அந்த படத்தை தயாரித்தவர் வடலூரை சேர்ந்த சிதம்பரம் என்பவர். அவர் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட கதை கேட்டார். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை படமாக்க அவர் ஒப்புக்கொண்டார். இப்போ அடுத்து கதாநாயகன் வேட்டை தொடர்ந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகர் பல கதாநாயகர்கிட்ட அந்த கதையை சொன்னார். ஆனால் யாரும் அதில் நடிக்க முன் வரவில்லை.
எந்த கதாநாயகனும் தன்னுடைய கதையில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்ற நிலைமையில் பேசாமல் புதுமுகத்தையே போட்டு இந்த படத்தை எடுத்துடலாம் என்று முடிவெடுத்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் அவருடைய கண்ணிலே தென்பட்டார். அந்த படத்தில் விஜயகாந்த் நடிக்க வேண்டும், அதன் மூலம் அவர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக காலதேவன் ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு என்று தான் அந்த சந்திப்பை சொல்ல வேண்டும். சட்டம் ஒரு இருட்டரை படத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன சம்பந்தம் உண்டு. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கும் முதல் வெற்றி படமாக அமைந்த சட்டம் ஒரு இருட்டரை படத்துக்கு பத்திரிகை தொடர்பாளர் நான் தான். சட்டம் ஒரு இருட்டரை படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு விஜயகாந்துக்கு வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் இருந்த எல்லா தயாரிப்பாளரும் விஜயகாந்தை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று அப்போது விரும்பினார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்துக்கு என்று ஒரு தனி மார்க்கெட் உருவாகி இருந்தது மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளரோடு பழகிய விதம், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு விஜயகாந்த் அந்த ஒத்துழைப்பு ஆகியவளும் அதிலே மிகவும் முக்கியமான பங்கினை வகிக்கும். ஒரு பத்திரிகையாளனாக விஜயகாந்தோடு பழகத் தொடங்கிய நான் அவரை வச்சு படம் எடுப்பேன்னு அப்போ நினச்சி கூட பார்த்ததில்லை. உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலிருந்தே இயக்குனர் எம் பாரதி ராஜாவோடு எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு என்பதையும், அந்த பழக்கத்தின் காரணமாக அவர் எனக்காக உருவாக்கிய மிகச்சிறந்த படைப்பு தான் மண்வாசனை என்பதையும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் நான் பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மண்வாசனை, வாழ்க்கை ஆகிய படங்களை தொடர்ந்து நான் தயாரித்த 4வது படமான புதிய தீர்ப்பு படத்திலே விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார். அந்த காலத்தில் தெலுங்கில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு இயக்குனர் டி. கிருஷ்ணா இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலையும் மிகவும் புரட்சிகரமான பல படைப்புகளை தெலுங்கு பட உலகுக்கு தந்தவர் அவர். அவருடைய படைப்புகளில் பிரதிகட்டனா, நேட்டி பாரதம், வந்தே மாதரம் போன்ற படைப்புகள் காலத்தால் அழிக்க முடியாத படைப்பு. அவர் உருவாக்கிய நேட்டி பாரதம் படத்திலே கதாநாயகனாக சுமனும், கதாநாயகியாக விஜயசாந்தியும் நடித்திருந்தனர். சமூகத்திலே புறையோடி போயிருக்கின்ற புல்லுரிவுகளை அந்த படத்தினுடைய கதாநாயகனும் அவரது மறைவுக்கு பின்னாலே அவனது மனைவியும் எப்படி வேட்டையாடி கொன்று தீர்க்கிறாள் என்பதுதான் அந்த படத்தினுடைய கதை. நேட்டி பாரதம் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அதை தமிழில் தயாரிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த படத்தை தமிழே தயாரிக்கின்ற உரிமையை வாங்குவதற்காக நான் ஹைதராபாத் போன போது தான் அந்த படத்தை தமிழில் தயாரிக்கின்ற உரிமையை கன்னட பட உலகைச் சேர்ந்த என்னுடைய இன்னொரு நண்பரான சந்திரசேகர் வாங்கி வைத்திருக்கின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. உடனடியாக சந்திரசேகரை தொடர்பு கொண்டு நேட்டி பாரதம் படத்தை நான் தமிழில் தயாரிக்கலாம் இருக்கேன் என்று அவரிடம் சொன்னபோது எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக அந்த படத்தின் உரிமைகளை எனக்காக விட்டு கொடுத்தார் அவர். அதைத் தொடர்ந்து அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்க விஜயகாந்தை நான் சந்தித்து பேசினேன். எங்களோட நல்ல நெருக்கமான பழக்கம் விஜயகாந்துக்கு உண்டிருந்ததுனால எந்த மறுப்புமின்றி அந்த படத்தில் நடிக்க விஜயகாந்த் ஒப்புக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் இப்போது குடியிருக்கிறாரே அந்த சாலி கிராமத்தில் புது வீடு கட்டி முடித்திருந்தார். அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்தின் போது அவரை வாழ்த்த சென்ற நாங்கள் ஒரு வெள்ளி குத்துவிளக்கில் 5000 ரூபாய் பணத்தை போட்டு அவருக்கு முன்பணமாக கொடுத்தோம். இது எதுக்காக இங்கே முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த செய்திக்கு பின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விஜயகாந்த் அப்போது வாங்கி கொண்டிருந்த சம்பளம் ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய். அதை கணக்கிட்டு பார்த்தால் அவர் வாங்கிய முன்பண தொகை இருக்க அது அவருடைய சம்பளத்தில் 5%. ஆனால் இன்றைக்கி 40 முதல் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற பல கதாநாயக நடிகர்கள் குறைஞ்சபட்சம் 80% முன்பணமாக கேட்கிறார்கள். இல்லைன்னா 100% கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் மறுநாள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. இதை பேங்க்கில் போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து வாங்குவாங்க. ஆனால் தயாரிப்பாளர் கொடுக்கின்ற அந்த 40-50 கோடி ரூபாய்க்கு வட்டி இருக்க, அது அந்த தயாரிப்பு காலம் ஒரு 10 மாதம் என்று வைத்துக்கொண்டால் கூட 15 கோடி ரூபாய் ஆகிறது. அந்த வட்டி தொகையை கூட இன்றைய தயாரிப்பாளர்கள் லாபமாக சம்பாதிக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தெரிந்திருந்தும் இந்த தவறுகளை தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் இன்றும் செய்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். சரி, அந்த விஷயத்தை விட்டுட்டு விஜயகாந்த் என்ற நல்லவருக்கு வருவோம். நேட்டி பாரதம் படத்தை தமிழ் தயாரிக்க முடிவு செய்த நாங்கள் அதற்கு புதிய தீர்ப்பு என்று பெயர் வைத்தோம். எங்களது நெருங்கிய நண்பரான சி.வி. ராஜேந்திரன் அந்த படத்தினுடைய இயக்குநராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அப்போ என்னுடைய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அம்பிகா அல்லது ராதா தான் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்தார்கள். அதனால் புதிய தீர்ப்பு படத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர நான் விரும்பினேன். அதனால் நளினி அந்த படத்தின் கதாநாயகியாக நடிக்க சொல்லலாம் என்று அவரை சந்தித்து பேசினேன். அவரும் உடனடியாக ஒப்புக்கொண்டார். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடு பல படங்களே தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தவர் அம்பிகா. என்னுடைய படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக நான் நளினியை ஒப்பந்தம் செய்தால் நிச்சயமாக அதற்கு பின்னாலே தன்னை யாரும் விஜயகாந்துக்கு ஜோடியாக ஒப்பந்தம் செய்ய மாட்டார்கள் என்று எண்ணியாலோ என்னவோ அம்பிகா அந்த படத்தில் நான் நடித்தே தீர்வேன் என்று அடம் பிடித்தார். அம்பிகா என்னுடைய நெருங்கிய தோழி என்பதால் அவர் அப்படி என்கிட்ட கேட்டுக்கொண்ட போது என்னால் மறுக்க முடியவில்லை. அதன் விளைவாகத்தான் அம்பிகா அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தார். இப்போ அந்த படத்தினுடைய பிற்பகுதிக்கு வருவோம். புதிய தீர்ப்பு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து அந்த படம் வெளியீட்டுக்கு தயாரான போது என்ன காரணத்தாலும் விநியோகஸ்தர் மத்தியில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பில்லை. அதனால் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த படத்தை விற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்தை சந்திச்சேன்னா
உங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் தரதா ஒத்துக்கிட்டேன், ஏற்கனவே 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன், இன்னும் 50 ரூபா தரணும், ரிலீஸுக்கு முன்னாடி அவ்வளோ தர முடியாது போல் இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுமா, இல்லை நீங்கள் 50,000 ரூபா வேணும்னு சொன்னால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்ட சம்பளம் அது, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அந்த சாய்ஸை விஜயகாந்த்கிட்டே கொடுத்தேன். நான் அப்படி சொன்னதற்கு பின்னாலே தான் என்னுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு இதுக்கு மேலே நீங்கள் பணம் தர தேவையில்லை, நீங்கள் கொடுத்த 2 லட்ச ரூபாவே போதும் என்று சொன்னார் விஜயகாந்த். விஜயகாந்த் அரசியலுக்கு போனது மக்களுக்கு உபயோகரமானதாக இருக்கலாம், ஆனால் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய இழப்பு என்று தான் நான் சொல்வேன். தயாரிப்பாளர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை, ஒரு பக்குவப்பட்ட நடிகரை அரசியல் உலகம் தமிழ் சினிமா உலகிலிருந்து பறித்து சென்று விட்டது என்று தான் நான் சொல்வேன்.